ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜிஸ் கியூசின். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது vlog ஆப்பிள் பிக்கிங். இது வந்து அமெரிக்காவில் இந்த சம்மர் டைமில் ரொம்ப ஃபேமிலி ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இது ஓன் ஃபார்ம், ஒரு ஃபேமிலியோடது, டூகஸ் ஃபேமிலி ஃபார்ம். இது செகண்ட் ஜெனரேஷன். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போய் பறிக்கலாம். இது வந்து ஒரு சீசனில் ஒன்று கிடைக்கும் ஃப்ரூட்ஸு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, ஆர்கானிக்கு ஃபார்ம் ஆஃபரிங். ரைப்பிங் டைமில் பிக் யுவர் ஓன் ஸ்ட்ராபெரிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ராபெரிஸ், செர்ரிஸ், ப்ளூபெரிஸ், பிளாக்பெரிஸ், பீச்சஸ், நெக்ட்ரின், ஆப்பிள்ஸ் அண்ட் பம்கின்ஸு. இப்போ வந்து இந்த செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் வந்து நிறைய ஆப்பிள் அண்ட் பம்கின் தாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே போகலாம். இது வந்து இங்கே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டு, பார்ன்யார்டு, கிச்சன், அங்கேயே ட்ரைவிங் ஷாப்பிங் எல்லாமே இருக்குது. இங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னா ஃப்ரூட்ஸு, கிச்சனில் வந்து ஆப்பிள் சைடர் டோனட் சொல்லுவாங்க, அது, ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து ஆப்பிள் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸும் இங்கே அவங்களே ஓனாக குக் பண்ணி வைப்பாங்க. நல்ல நியாயமான விலையில் வாங்கிக்கலாம். இப்போ ஃபார்முக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது. அதாவது ஜூனில் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ப்ளூபெரி, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஆப்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வெரைட்டி ஆப்பிள்ஸு. இதில் நமக்கு சில ஆப்பிள்ஸ் நேம்ஸ் மட்டும்தாங்க தெரியும். பார்த்தீங்கன்னா காலா, ஃபியூஜி, ஹனி கிறிஸ்பு, அப்புறம் வந்து ரெட் டெலிஷியஸ், பிங்க் லேடி, அப்புறம் சவர் ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய ஆப்பிள்ஸ் இங்கே இருக்குது. நாங்களும் அதே மாதிரி சிலதெல்லாம் அங்கே முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க. இது இதுக்கு நல்லாயிருக்குன்னு அதை பார்த்துட்டு நாங்களும் வாங்க போனோம். அதுக்கு வந்து இங்கே எப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி கிடையாது. அவங்களோட பேக்கில் தான் நம்ம ஆப்பிள் வாங்கி கொண்டு வர முடியும். அதனால் ஒரு பேக் வந்து $35, $40. சின்னது வந்து 35, பெருசு 45. ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபேமிலி ஒரு பேக் வாங்கிப்பாங்க. நிறைய பேர் இருந்தீங்கன்னா 2 பேக் வாங்கிப்பாங்க. நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம். வாங்கிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே வந்து போகிறதுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வாக்கின், இன்னொன்று வந்து ட்ரக்கில் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே சுற்றி அங்கங்கே இறங்கி ஏறி ஹாப் பண்ணி நீங்கள் ஃப்ரூட்ஸை பறிச்சுக்கலாம். அந்த ரைடு வந்து நாங்கள் இந்த தடவை எடுத்துக்கல. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் நம்ம நடந்தே போகலாம் சொன்னார். இதுதாங்க அந்த ட்ரக்கு. இதில் வந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் நாங்கள் வந்து வாக்கிங் ஃபெசிலிட்டி தான் சூஸ் பண்ணோம். இது வந்து ரெட் ஆப்பிள். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போர்டு வச்சுருப்பாங்க, எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அங்கே முன்னாடியே கிச்சன் இருக்குது. அங்கே வந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க, கைப்படாமல் அந்த ஆப்பிள் மேலே. சிலவங்க தோலோடு சாப்பிடுவாங்க இல்லையா, அதில் எல்லாம் ஒட்டிக்கும் வைரஸ் சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் போட்டு சேல் பண்ணுறாங்க. பட் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறதுனால நம்ம வீட்டில் கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இது ஸ்ட்ராபெரி கொஞ்சம் அங்கே இருந்தது லாஸ்ட்டாக, அதையும் பார்த்தோம். பட் நாங்கள் பறிக்கலை. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஆப்பிளோட பேர் போட்டிருக்காங்க, எந்த ரோ. ஒரு ஆப்பிள் வந்து ஒரு ரோவில் இருக்கும். நீங்கள் அந்த ரோக்குள்ளே போய் பறிச்சுக்கலாம். அவங்க வந்து நமக்கு தெரிஞ்ச நாங்கள் வந்து ஸ்வீட் ரெட் டெலிஷியஸ் ஆப்பிள், அப்புறம் ஹனி கிறிஸ்பு, இது 2 தான் நாங்கள் ரொம்ப விரும்பப்பட்டு சாப்பிட்ற ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் நான் எதுவும் பண்ணலை, வச்சுருக்கேன். ஆப்பிள் பை பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்பிள் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ டைம் கிடைக்கும்போது அது பண்ணுறேன், உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த ரெசிபி. பார்த்திங்கன்னா இது ரொம்ப டாலாகவும் கிடையாது. மரம் வந்து கொஞ்சம் டாலாக இருக்கிறவங்க பறிக்கலாம், மற்றவங்கெல்லாம் கீழேலாம் கூட இருக்கும், அது கிளையிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ என் ஹஸ்பண்ட் ரொம்ப டால், அவர் மேலேருந்து உள்ளதெல்லாம் பறிக்கிறாரு. நான் ஒரு 4-5 எல்லோ ஆப்பிளும் எடுத்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சில கோல்டு ஆப்பிள், அதாவது ரொம்ப பொன்னிறமாகவும் இல்லாமல் ஒரு மஞ்சளாகவும் இருக்கும், அந்த ஆப்பிளும் நல்லாயிருக்கும். ரெட்டு வந்து ஆல்வேஸ் ரெட் டெலிஷியஸ் சொல்லுவாங்க இங்கே, அந்த ஆப்பிள் நல்லாயிருக்கும். பச்சை ஆப்பிள் வந்து நான் எடுத்தேன்னா எனக்கு பிக்கிள் போடுவாங்க, நல்லாயிருக்கும் க்ரீன் ஆப்பிள். அது ஒரு 2-3 பறித்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஆப்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். எங்கள் வீட்டில் அவ்வளோ ஆப்பிள் சாப்பிட மாட்டாங்க, நான் தான் நிறைய சாப்பிடுவேன். அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ கடமைக்கேன்னு கொடுத்தாலும் ஒரு 2 ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் சாப்பிடும், அவ்வளோதாங்க. ஸோ அதனால் என் ஹஸ்பண்டுக்கு ஆப்பிள் அலர்ஜி, சாப்பிட மாட்டார். அதனால் அவர் வந்து குக் பண்ணினானா ஆப்பிள் சாப்பிட்லாம், ராவாக சாப்பிட முடியாது அவருக்கு. இங்கே பார்த்தீங்களா ரோவாக இருக்குது. ஈச் ரோ வந்து ஒரு நேம் ஆஃப் த ஆப்பிள்ஸு. பெரிய யார்டு, எவ்வளோ ஏக்கர்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியாக போவாங்க. ரொம்ப இந்த தடவை தான் வந்து எல்லோரும் தனித்தனியாக போய்
பறித்தாங்க. இல்லைன்னா ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி சேர்ந்து தாங்க போவாங்க. அவ்வளோக்கு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இது. இங்கே பார்த்தீங்களா, நல்ல பிங்க் கலர், ரெட் கலர் ஆப்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு ரோக்கு மேலே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் அந்த ரோக்குள்ளே போய் பறிச்சுக்கலாம். இந்த ரோ இப்படி முன்னாடி போய் பின்னாடி வழி அடுத்த ரோக்கு போகலாம். அப்படியெல்லாம் கூட இருக்குது. இது வந்து க்ரீன் ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கும். இது பிக்கல் போட்டுக்கலாம். அப்புறம் இதுலேயும் ஆப்பிள் பை பண்ணுறாங்க. இது கொஞ்சம் சவர் புளிப்பாக இருக்கும். மற்றபடி இது நல்ல ஆப்பிள், இதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் ஆப்பிள், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா டெலிஷியஸாக இருக்கிற ஆப்பிள்ஸு. பார்க்க வந்து ரொம்ப க்ரீனிஷாக கோல்டு கலரில் இருக்கும். எல்லோரும் விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு ஆப்பிள் நல்லாயிருக்குங்க. வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஆப்பிள் இருக்குது. இங்கே வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் ரெட் ஆப்பிள். இதுலேயும் நீங்கள் போய் பறிச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் சும்மா அது பார்த்தோம். வேணும்னா போகலாம், இங்கேயும் கொஞ்சம் பேர் போவாங்க. பட் இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஆப்பிள்ஸை பற்றி நிறைய தெரியும். எந்தெந்த ஆப்பிள் எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி ஐடியா வச்சு போவாங்க. பட் நம்மெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபன்னுக்கு தான். அதனால் எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்தோம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கேயே ஐஸ்கிரீம் வைப்பான், இங்கேயே வந்து டோனட்ஸ் வைப்பாங்க, ஆப்பிள் சைடர் டோனட்ஸ் சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸு, ஆப்பிளில் என்னெல்லாம் ஆப்பிள் லாலிபாப்பு சொல்லுவாங்க அது, ஆப்பிள் சின்னமன் ப்ரெட்டு, குக்கீஸ், அப்புறம் நிறைய ஸ்மூத்தி, அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்லாம். நிறைய இருக்குது, எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும்னு தெரியல. அதனால் சும்மா ஊட்டி விட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். டாப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ், ஏன்னா நிறைய பேர் டாலாக இருக்கிறவங்க தான் பறிக்க முடியும், மற்றவங்க பறிக்க முடியும். கீழே உள்ளதெல்லாம் எப்போவுமே காலி ஆகிடும். அப்புறம் நிறைய கீழே கொட்டி கிடக்கும். இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கீழே இருக்கிறதெல்லாம் தொடக்கூடாது, அதனால் யாரும் கீழேயும் போடக்கூடாதுன்ட்டாங்க. இந்த ரோ பார்த்திங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை, அதனால் யாரையும் உள்ளே விடலை. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் அதை அங்கேயே வாஷ் பண்ணி கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது நெக்டரின் ஒரே ஒரு ரோ மட்டும் நெக்டரின் இருந்தது, செரீஸ் இருந்தது கொஞ்சம். இதெல்லாம் அலோவ் பண்ணலை, இதெல்லாம் அவங்களுக்கு ஓனாக வச்சுருக்காங்க. என்ன வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல, இது வந்து ஹனி கிறிஸ்பு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி நிறைய ஃப்ளவர்ஸு, வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ், எனக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கே வந்து இதெல்லாம் இப்போ சீசனல் ஃப்ளவர்ஸு. அப்புறம் பம்ப்கின், இப்போ பம்ப்கினும் அதே மாதிரி. இங்கே வந்து எப்படின்னா இப்போ ஃபால் சீசன், க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் அப்படியே கலர்ஸ் சேஞ்ச் ஆகி வரும், அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வர விலாகில் போடுறேன். நான் பறித்த ஆப்பிள்ஸ் இவ்வளோ தாங்க. இது போய் வந்து எப்படி செலவாகும்னு தெரியலை. பட் கொஞ்சமெல்லாம் நான் சாப்பிட்டேன், கொஞ்சமெல்லாம் வந்து ஸ்மூத்தி பண்ணோம், கொஞ்சம் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாச்சு, கொஞ்சம் இருக்குது. அது வந்து பிக்கல் போடலாம், அப்புறம் வந்து ஆப்பிள் அல்வா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு. சரி, அதெல்லாம் ரெசிபி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாள் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.